அபி, இந்த சுவர்லாம் நல்லா தான் இருக்கு. இது அம்மா கிச்சனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் அழுக்கா இருக்கு. இதை நல்லா சுத்தம் பண்ணாலே போதும், புதுசு மாதிரி மாறிடும். அதனால இதெல்லாம் மாற்ற வேணாம். சரிப்பா, நல்லா தான் இருக்கு. ஆனா ஃப்ளோரை பாருங்களேன், தரப்பெல்லாம் உடைஞ்சு உடைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா மாத்திடணும்ப்பா. ஆமாம், இது ரொம்ப உடஞ்சுதான் இருக்கு. சரி, தரையை ஃபுல்லாக மாற்றிடலாம். ஆமாப்பா, அப்புறம் தரையை மாத்தும் போது நம்ம டைல்ஸ் ஒட்டிடலாம்ப்பா. அது ரொம்ப அழகா இருக்கும். சரி, என்ன கலர் டைல்ஸ் ஒட்டலாம்? அப்பா, ஒயிட் கலர்ல ஒட்டலாம். அப்பதான் பளிச்சுன்னு இருக்கும், வீடியோ கிரியேட்டா தெரியும். சரி சரி சரி. ஜானு எங்க? அவ ஹால்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்கப்பா. சரி வா போலாம். ஏய், என்னாச்சு ஜானு? ஏன் ரொம்ப சோகமா இருக்க? ஆமா, நான் ரொம்ப சோகமா இருக்கேன். அது தெரியுது, அதான் கேட்கிறேன், ஏன் ரொம்ப சோகமா இருக்கேன்னு. இங்க பாரு, இந்த வால் நான் ரொம்ப ஆசையா ஒட்டினேன். இப்ப பாரு எப்படி வீணா போயிருக்குன்னு. சிச்சோ, என்னாச்சு? ஏன் இப்படி ஆயிடுச்சு? கொஞ்சம் அழுக்கா இருக்கும், சரி பண்ணலாம்னு நினைச்சோம். இதெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கு. ஆமா அபி, மழை பெஞ்சிச்சுல, அப்ப தண்ணி ஃபுல்லா பட்டு இது ஃபுல்லா வீணா போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடு, மாத்திக்கலாம். மாத்தினா இது மாதிரி அழகா கிடைக்காதுல்ல. எனக்கு இந்த ஆள் தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்பா எல்லாத்தையும் மாத்திடலன்னு சொல்லியிருக்காங்க. இது இவ்வளவு மோசமா இருக்குல்ல, இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு இதை விட அழகா போட சொல்லலாம். என்னாச்சு? என்ன பண்றீங்க? அபி, ஜானு, என்னாச்சு? இங்க பாருங்கப்பா. அச்சோ, இந்த சுவர் ரொம்ப மோசமா போயிடுச்சு. இதை மொத்தமாவே மாத்தணும் போல. ஆமாப்பா, ரொம்ப மோசமா போயிடுச்சு. சரி விடுங்க, மாத்திடலாம். சரி, இங்க ஃப்ளோர் எப்படி இருக்கு? இங்கேயும் அப்படிதான்ப்பா இருக்கு, இந்த உடெல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு. அப்படியா? சரி, இதையும் மாத்திடுவோம். இதையும் மாத்திட்டு இங்கேயும் டைல்ஸ் ஒட்டிடலாம். அப்புறம் இந்த வாலையும் மாத்திடலாம். சரிப்பா. அப்பா, இந்த வால்க்கு என்ன பண்ணலாம்? ஜானுக்கு லைட் கலர்ஸ் தான் பிடிக்குமா? நான் ஒரு லைட் கலர் வால் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இங்கே மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்பா, அப்புறம் டைல்ஸ், அது நான் சொன்னேன்ல, ஒயிட் தான் வேணும். ஆமாடா, ஒரு ஒயிட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிப்பா, வாங்க பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்க வால் ஸ்டிக்கர். இதை இங்கே ஒட்டிடலாம். அப்புறம் ரொம்ப மோசமாக இருக்க சுவரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேப்பா, இந்த கலர் அழகா தான் இருக்கு. ஜானு, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா, நல்லா இருக்கு. ஆமாம், நான் வாங்கியிருக்க ஒயிட் கலர் டைல்ஸோடு பார்க்கும்போது இது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியா? அதையும் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த வால்க்கு இந்த டைல்ஸ் நல்லா இருக்கா? ஐயோ, சூப்பர்ப்பா, செம்மையா இருக்கு. இதே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்ப்பா. இங்க வுட் போட்டா கூட நல்லாவே இருக்காதுப்பா. இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, இதே வச்சுப்போம்ப்பா. சரி, கொஞ்ச நேரம் தள்ளி நில்லுங்க. இந்த வாலை ஒட்டிட்டு அப்படியே டைல்ஸும் போட்டுடலாம். அப்பா, கிச்சன்ல டைல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? வாவ் அப்பா, சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் டைல்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா அபி, இந்த டைல்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வீடு ரொம்ப பிரைட்டா பெருசா தெரியுது. ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன் ஒயிட் கலர் டைல்ஸ் பண்ணலான்னு. சூப்பரா இருக்குல்ல? சரி, நீங்கள் இங்கே இருங்க. நான் ஹாலில் போய் வேலை முடிஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன். சரிப்பா. ஓ, வேலை முடிஞ்சிருச்சா? அடா, இது ரொம்ப அழகா இருக்கே. இதை ஹாலாக வைக்கிறதுக்கு பதிலாக அபிஜானுக்கே ரூமை கொடுத்துடலாம் போலயே. அவ்வளோ அழகா இருக்கு. அபி, நம்மளும் போய் அங்க வேலை முடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு வரலாம். எங்க போயிட்டு செம்மையா இருக்குல்ல? அப்பா, இது சூப்பரா இருக்குப்பா. ஆமாப்பா, இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குப்பா. அதுவும் இந்த டைல்ஸ், இந்த வால் சூப்பரா இருக்குப்பா. தேங்க்ஸ் பா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு இந்த வேலை முடிக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். அபி, இந்த இடத்துல நமக்கு ரூம் வைக்கலாம். அப்பாட சொல்லி இங்க நமக்கு வெயிட் போட சொல்லலாம். ஆமா தானே, ரொம்ப அழகா இருக்கு.